இன்ஸ்டன்ட் வத்தக்குழம்பு பொடி நம்மளோட இந்த பொடி டெய்ல்ஸ் இதில் உள்ள இந்த வத்தக்குழம்பு இதில் தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஆனால் இது வந்து இன்ஸ்டன்ட் வத்தக்குழம்பு பொடி இப்போ புதுசாக ரெடி பண்ணியிருக்கு, அதில் செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், 2 நிமிஷத்தில் பண்ணிடலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்குவோம். இது நல்லெண்ணெயில் தான் பண்ணணும். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லெண்ணெய் விட்டாச்சு. நல்லெண்ணெய் கொஞ்சம் காயட்டும். 2 நிமிஷத்தில் இது ரெடி ஆயிரும். இப்போ எண்ணெய் காஞ்சாச்சு. இப்போ அதில் கடுகு போட்டுக்கலாம். கடுகு உளுந்தம் பருப்பு போடுறோம். இப்போ கடுகு உளுந்தம் பருப்பு போட்டாச்சு. அது வெடிக்குது. வெடித்ததுக்கப்புறம் 2 கருவேப்பிலை போட்டாச்சு. இப்போ இந்த நம்ம உரிச்சு வச்சுருக்க பூண்டை போடுறோம். பூண்டை போட்டு நல்லா வதக்கணும். இப்போ அந்த இது எடுத்துக்காட்டு பூண்டு இப்போ பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆனவுடனே நம்மளோட இன்ஸ்டன்ட் வத்தக்குழம்பு பொடி இதில் வந்து நம்ம புளி போட்டிருக்கோம், உப்பு போட்டிருக்கோம், எல்லாத்துமே போட்டிருக்கோம். அதனால் வேறு புளியோ இதுவோ கரைச்சி போட வேண்டியதில்லை. 2 ஸ்பூனு நல்ல ஒரு 2 பேருக்கு 2 ஸ்பூன் போதும். அப்புறம் காரத்தை பார்த்துக்கிட்டு தேவைன்னா போட்டுக்கலாம். இப்போ தண்ணி விட வேண்டியதான். ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டுக்கணும். இப்போ தண்ணி விட்டாச்சு. தண்ணி விட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நமக்கு காரம் அதெல்லாம் இப்போ சரியாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கிடணும். தேவைன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா இதே அளவில் அப்படியே வச்சுக்கிடலாம். இது வந்து நம்ம இன்ஸ்டன்ட் இதுங்கனால இதுலேயே வந்து காய் வைக்கிற புளிக்குழம்பும் நம்ம செய்யலாம். முருங்கைக்காய், வெங்காயம், தக்காளி, முருங்கைக்காய், வெங்காயம், சின்ன வெங்காயம், கத்திரிக்காய், மாங்காய் இது எல்லாத்தையும் போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு குக்கரில் எல்லா காயும் போட்டு இந்த பொடி 2 ஸ்பூனை போட்டு தண்ணி விட்டாச்சுன்னா தண்ணி புளிக்குழம்பு ரெடி. அதே இதில் பச்சை மொச்சை போட்டு புளிக்குழம்பு பண்ணலாம். பச்சை மொச்சை, முருங்கைக்காய் போட்டு மொச்சக்கொட்டை புளிக்குழம்பு பண்ணிக்கலாம். தேங்காய் அரைச்சி விட்டோம்னா அந்த புளிக்குழம்பும் நம்ம பண்ணிக்கலாம். எல்லாமே நம்ம இஷ்டம் தான். ஆனால் எல்லாம் 5 நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆயிரும். இது இன்ஸ்டன்ட். இதில் நம்ம புளி, உப்பு எல்லாத்தையும் போட்டிருக்கனால எதுவுமே போட தேவையில்லை. நம்மளே இதில் வந்து சுண்டைக்காய், மணத்தக்காளி வத்தல் எல்லாம் போட்டிருக்கோம். பூண்டு மட்டும் நம்ம எண்ணெயில் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தாளிச்சிட்டு வதக்கி போட்டால் போதும். இந்த மணத்தக்காளி வத்தல் எல்லாமே நம்மளே போட்டிருக்கோம். அதனால் அதெல்லாம் எதுவுமே போடணுங்கிறதே இல்லை. இதில் எல்லாதும் இருக்குது. ஜஸ்ட்டு எண்ணெய் விட்டு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தாளிச்சிட்டு நல்லா வதக்கிட்டு பூண்டு வதக்கிட்டு பண்ணிட வேண்டியதுதான். சூப்பரான வத்தக்குழம்பு ரெடி. இப்போ நல்லா எண்ணெய் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தாலே தெரியும், நம்ம விட்ட எண்ணெய் ஃபுல்லாக மேலே மிதந்து வருது. இந்த நேரத்தில் நம்ம ஆஃப் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் நேரத்தில் அது இறுகவும் செஞ்சிடும். அதனால் இப்படியே நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாம். எண்ணெய் நல்லா மிதந்து மேலே வந்தாச்சு. சூப்பர் வத்தக்குழம்பு ரெடி. இது நம்ம 1 வாரம் வரைக்கும் நம்ம வெளியில் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஒன்றும் ஆகாது. ஈஸியாக இருக்கும். 2 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். புளியை ஊற வைக்கணும், அதெல்லாம் இது பண்ணிக்கவே வேண்டாம். உப்பு கம்மியாக இருக்கும், புளி கம்மியாக இருக்கும், எதுவுமே இல்லை. இது ஒரு பொடியை போட்டால் போதும். சூப்பரான திருநெல்வேலி வத்தக்குழம்பு ரெடி. இப்போ வந்து இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இப்படியே நிறுத்தினாலும் நிறுத்திக்கலாம். இப்படி பண்ணணுன்னா நம்ம இந்த குழம்பு அதுக்கெல்லாம் நம்ம விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் வற்றணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் வெளியே வரணும். இப்படி நம்ம கிண்டி விட்டுகிட்டே இருந்தோன்னா இதோட கலர் மாறும். அதை எடுத்துக்கிட்டு இப்போ இந்த ப்ரௌன் கலரில் இருக்கா, இன்னும் கொஞ்சம் வற்றட்டும்.